வணக்கம். இன்றைக்கி சைவமாக எப்படி தஹூ குச்சாய் போட்டு பெரட்டணும்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ பொறுத்த முன்னுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த தஹூ நம்ம நல்லா சின்னதாக உடச்சிக்குவோம். இந்தமாரி முள்ளுக்கண்ணி போட்டு சிக்கனூறு ஆகிற மாரி உடச்சிக்குவோம். அப்போ தான் அது பரட்டணுமா புட்டு எப்படி இருக்கும், சொரா புட்டு அந்தமாரி இருக்கும். ஆனால் இது சைவமாக நம்ம செய்கிறோம். இன்றைக்கி சட்டி காஞ்சான தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சான வெட்டி வச்சுக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில். அது கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் வெண்ணெயில் வதக்கணும். பூண்டு கொஞ்சம் லேசாக வந்தோடனே வெட்டி வச்சுருக்க பட்டை மிளகா போட்டு வதக்கணும். ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா பூண்டும் பட்டை மிளகாவும் தீஞ்சிரும். ஸோ கிண்டி விட்டுக்கோங்க. பூண்டும் பட்டை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ தவு எடுத்து சட்டியில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. தவை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பூண்டு பட்டை மிளகா தவு எல்லாம் நல்லா கலந்த மாரி கிண்டி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. தஹூ ஈரமாக இருக்கும், கொதன்னு இருக்கும், தண்ணி பாசம் இருக்கனால அதை நல்லா நம்ம கிண்டி வேக வைக்கணும். அது வெந்துருச்சுன்னா பொறன்னு ஆயிரும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ அது பொறன்னு ஆயிடுச்சு. எப்படின்னா தவு வந்துருச்சுன்னு அர்த்தம். தகு வந்தானே வெட்டி வச்சுருக்க குச்சாய் போட்டு கிண்டி ஒரு 2 நிமிஷம் சின்னன்னு அடுப்பை அடைச்சிடுங்க. இப்போ சைவமாக நம்ம தஹூ பரட்டிட்டோம். குச்சாய் போட்டு தஹூவை சைவமாக பரட்டிட்டோம். இது வெந்தய கறிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சமையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.